பாவம், நீங்க யாரெல்லாம் நல்லவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி பற்றுடையவர்கள், உங்கள் நலனின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஹானஸ்டாவே அவங்களுடைய ஈகோவை நம்புறதால உங்களுடைய ஈகோவை நம்ப வச்சு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. பாவம், உணவென்று நினைத்து உயிர் வரிக்கும் ஆலகாலம் உண்டு. அதுவும் என்ன, உங்கள் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் ஸ்ரத்தையும் உடைய மக்களே உங்களுக்கு அதை கொடுத்து, ஏனென்றால் அவர்களும் நம்பி அதை உண்டதனாலே வழி வழியாக வம்ச வம்சமாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடலே இந்த 4 அகங்கார சித்த புத்தி மனத்தோடு வாழ்வதற்காக ஜெனட்டிக்கலா கண்டிஷன் ஆயிடுச்சு. உங்களுடைய உடல் புதியது கிடையாது, பல 1000 கோடி ஆண்டுகள் பழையது. பல 1000 கோடி ஆண்டுகளாக எவால்வ் ஆயிட்டு வர்ற பயோ மெமரிஸ், மசில் மெமரிஸ், நம்ம ஹியூமன் ஜீன் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க, பல பில்லியன் இயர்ஸ் பழமையானது நம்முடைய ஜீன் ஹிஸ்டரி. அது மாதிரி உருவாகி உங்களுடைய உடல் as old as sun. நீங்க தினசரி உபயோகம் பண்ற மனம் as new as sunrise. இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் அகங்காரம். இது ஒரு விதமான தேவைப்படுகிற, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பிரெயின் வாஷிங்கா, ஒரு உபகரணமாக துவங்கி, இப்போ உங்க செல்போன் ஒரு எமர்ஜென்சிக்கு வேலை செய்யறதுக்கு பல்வேறு உபயோகத்துக்கு உபயோகமாகிற ஒரு நல்ல டிவைஸ். ஆனா அளவுக்கு மீறி அது கூட அட்டாச் ஆயிட்டு இப்ப பல பேர் செல்போனே தான் செல்போன்ன்ற மாதிரி 2 கலந்து விட்டார்கள். கனவுல கூட உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஹானஸ்டா ஸ்க்ரோல் பண்ற மாதிரி கனவு கண்டிருக்கீங்க? கை தூக்குங்க. அப்ப நீங்கெல்லாம் செல்போனே நீங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க தான் செல்போன் தான் நீங்க. அது இல்லைன்னா லைஃபே நடக்காத மாதிரி உங்களுடைய பாகமாக மாறி நீங்க தான் செல்போன்ற மாதிரி ஆயிட்டீங்க. அப்படித்தான் ஈகோங்க ஆரம்பிக்கப்பட்ட போது அது ஒரு நல்ல உபகரணமாக உருவானது. இப்பானா உபகரணம்ங்கிற நிலையை தாண்டி நீங்களே அதுவே நீங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க. எதிர்காலத்துல ஏஐ கூட இந்த மாதிரி ஒரு லேயரா மாறி போகுமோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது.